அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது, உங்கள் வாழ்வில் மிக முக்கிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 18ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் 8, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வருகின்றன. குறிப்பாக வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தை கடக்க போகிறார். இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார். மிக விரைவில் அவர் 9ஆம் இடத்தில் நுழைய இருக்கிறார். இந்த வேளையில் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானமாகிய 9இல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சூரியன் 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பது மிக பெரிய அளவில் இருந்த பல சிரமங்கள் நிச்சயமாக இந்த வேளையில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட நெருக்கடிகள் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் தடை தாமதம் உங்களுக்கு எளிதில் வந்து கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகளை வலுவாக உருவாக்குவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரனும் மிக வலுவாக சாதகமான ஒரு அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் சந்திரன் வலம் வருகிறார். எனவே மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் மிக பெரிய அளவில் பங்கு வகிக்க போகிறாருங்க சந்திரன். துரிதமாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல புதிய முதலீடுகளை உருவாக்குவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறாருங்க. நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை செவ்வாய் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சற்று கூடுதல் கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் 7.5 சனி துவங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான தடைகள் முற்றிலும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்து வந்தாலும் கூட அவர் தனஸ்தானத்தில் தான் வீற்றிருக்கிறார். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் சில நாட்களில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உறவினர்களிடம் ஏற்பட்ட மிக பெரிய அளவிலான மன வருத்தம், காரிய தடைகள் போன்றவை விலகி உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மிக
முக்கியமான தருணங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக குரு மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றியை துல்லியமாக பெற முடியுங்க. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிர்ணயித்த லாபத்தை பெறக்கூடிய வகையில் இந்த வேளையில் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத் தருவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் 7.5 சனி துவங்குவதற்கு முன் நரக வாழ்க்கை முடிந்து மிக முக்கியமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 7 நாட்களில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாங்க. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியில் வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும். தற்போதுதான் வேலை பறிபோயிற்று என்று கலக்கம் கொள்ள வேண்டாம். அதைவிட மிக சிறப்பான நல்ல வேலை விரைவில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளை நிறைவாக சந்திக்கலாங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் 7.5 சனி ஆரம்பித்தாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் நிச்சயமாக சனி அள்ளி கொடுக்க போகிறார். எனவே உத்தியோகம் மட்டுமல்ல, தொழில்துறை வியாபாரத்துறையிலும் உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக உண்டு. எனவேதான் மிக முக்கியமான நேரமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் சற்று யோசித்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்தினால் நிச்சயம் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராகு விரயஸ்தானத்திலும் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது 6லும் இருக்கிறார். நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். வால் பகுதியை கொண்ட கேது யோகஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்புமே சுப விரயங்களையும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது ஏற்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக கேது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நரக வாழ்க்கை முடிந்து உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக இந்த தருணம் அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நிச்சயமாக விலகும். நரக வாழ்க்கை முடிந்து நல்ல நேரம் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.